பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய நடிப்பில் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லிக் திரைப்படம். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற தலைப்பில் இந்த திரைப்படம் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவர இருக்கிறது. இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. சீமான் அவர்களை விக்னேஷ் சிவன் அவர்கள் கோமாளியாக சித்தரித்து காட்டியிருக்காரு. இது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே சீமான் அவர்களை கோமாளியாக தான் காட்டியிருக்காரா விக்னேஷ் சிவன்? ஏன்னா காட்சிப்படுத்துறது சீமான் அவர்கள் பேசக்கூடிய கிரீன் பாலிடிக்ஸை பசுமை உலகம் அப்படின்னு சொல்லி அவருடைய திரைப்படத்தில் சீமான் அவர்களை நக்கல் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் கராத்தே பண்ணுற மாதிரியான காட்சிகள் அதில் அமைந்திருக்கிறது. சீமான் அவர்கள் எப்போவுமே அந்த கராத்தே கதை சொல்லுவார். என்னை விட வளர்ந்த ஒருத்தவன் தான், அவனை நான் அடித்து வீழ்த்திட்டேன், அவனை அலக்கழித்தேன், மான் கராத்தே மாதிரி ஓடி அவனை அலக்கழித்து நான் அவனை அடித்து வீழ்த்தினேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சீமான் அவர்களை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட அவங்க திரைப்படத்தில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது. ஏன்னா சீமானவர்கள் இப்படி கையை தான் ஓங்குவார், பின்னாடி ஊ அப்படின்லாம் சவுண்டு கொடுத்து சீமானவர்களை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லேயே சீமானவர்களை இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி மேலோங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பசுமை உலகம் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல கடா குமார் டுமில் குப்பம் வவ்வாலு அப்படின்ற மாதிரி ஊரில் இருக்கிற கலுசடா புறம்போக்கு இவனுங்கள்லாம் கையில் ஸ்லேட்டை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரியான காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு கலைன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் யூடியூப்பில் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டு பிரபலமானவன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சாதனாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடி அவன் பண்ண வீடியோக்கள்லாம் இப்போ வரைக்கும் சமூக ஊடகங்கள்ல இருக்கு. அப்போ சீமான் நடத்தக்கூடிய அந்த பசுமை உலகத்தில் இது மாதிரி கேவலமான நபர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சீமானவர்கள் நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இப்படிப்பட்டவர்கள் தான், மனநல பாதிக்கப்பட்டவர்கள். எஸ்ஜே சூர்யா சொல்லுவார், இந்த மாதிரி சீமானவர்களோட இடத்துல இருந்து நான் வரேன், பசுமை உலகத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அந்த மேட் பிளேஸ்ல இருந்து நீ வரியா, அப்போ அந்த பைத்தியக்கார இடத்துல இருந்து நீ வர்றியா அப்படின்னு சொல்லி எஸ்ஜே சூர்யா அவர்கள் பேசியிருப்பார். இல்லையா சார்? இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துல இருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது எல்லாமே திட்டமிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை விக்னேஷ் சிவன் அவர்கள் பண்ணிட்டாரு. ஜிகர்தண்டா அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கும். அதில் பாபி சிம்மா ஒரு மிகப்பெரிய ரவுடியா இருப்பார். அவர்கிட்ட போய் சித்தார்த்து மாட்டிக்குவாரு. பாபி சிம்மா என்ன ஹீரோவை வச்சு தான் நீ படம் எடுக்கணும்னு சொல்லுவார். அவருக்கு நடிக்கவே வராது. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, சித்தார்த்து காமெடி ரவுடி படம் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டுருவார். இவங்க எல்லாரும் போய் தியேட்டரில் உட்காந்து சம மாசா நம்மளை வச்சு படம் எடுத்திருப்பான் அப்படின்னு போய் உட்காந்து பார்க்கும்போது தான் ஒட்டுமொத்தமாக அந்த ஹீரோவை கோமாளியாக்கி காமெடி ரவுடி படம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துவிட்டு போயிருப்பார் சித்தார்த். அதே மாதிரி சீமான் அவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு வித்தியாசமான நாங்கள் கேரக்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கேரக்டரை ஒட்டுமொத்தமாக அசாசினேட் பண்ணிட்டாரோ விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற கருத்து சமூக ஊடகங்களில் நிலவிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சிவன், நயன்தாரா இவங்க எல்லாருமே உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க கிட்ட நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? உங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி தான் கேவலப்படுத்தி அனுப்புவாங்க அப்படின்னு நாக்கு மேலே பல்ல போட்டு பலவேறும் பலவிதமாக சீமான் அவர்கள் இந்த லிக்கு திரைப்படத்தில் நடித்ததை பற்றி விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஸ்லைடு போட்டு எஸ்ஜே சூர்யா அவர்கள் பின்னாடி இருக்கிற மாதிரி அந்த திரைப்படத்தை பற்றி பேசுவார். இப்போ கூட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு அந்த திரை படத்தை பற்றி. அப்போ இந்த ஸ்லைடு போட்டு நான் பேசுகிற விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி, பால் பொருளாதாரத்தை பற்றி, விவசாயத்தை பற்றி, இது எல்லாத்தையும் பற்றி ஸ்லைடாக போட்டு அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சொல்லியிருப்பார். சீமான் அவர்கள் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோடு ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியானப்பவே சீமான் அவர்கள் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு அப்பாவா ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு இல்லாத வதந்தியை சமூக ஊடகங்களை கிளப்பி விட்டானுங்க. அதுக்கப்புறம் சீமான் அவர்களும் பிரதீப் ரங்கநாதனும் சேர்ந்து 2 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுவாங்க, அப்படிதான் இந்த கதை இருக்க போகுது அப்படின்னு பொருளையை கிளப்பி விட்டானுங்க. டேய், சீமான் அவர்கள் படம் நடிக்கிறது உங்களுக்கு எரியக்கூடாத இடத்துலலாம் எரியுதா? முதல்ல ஒரு திரைப்படத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பேசிக் புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா இல்லையாடா? தமிழக மக்களுக்கு அரசியல் வேறு திரைப்படம் வேறு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? இப்போ சீமான் அவர்கள் ஒரு காமெடி ரோலில் நடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் காமெடியன் ஆகிடுவாரா? சீமான் அவர்கள் அப்படியே கையில் துப்பாக்கி எடுத்து ஒரு ரவுடியை சுட்டு கொல்ற மாதிரி என்கவுண்டர் பண்ண மாதிரி நடிச்சிட்டா அவர்
உண்மையிலேயே காக்கி சட்டையை போட்டுட்டு வர்றவன் போறனாலாம் துப்பாக்கி எடுத்து சுற்ற போறாரா? சினிமா வேற அரசியல் வேறன்னு பிரிச்சு பாருங்கடா. ஏன்டா சீமானவர்கள் மீது வன்மத்தை கக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி சீமான் படத்துல நடிச்சிட்டாரா, அது விளங்கக்கூடாது, நாசமா போயிடணும். அதுக்கு நம்மளால என்னென்ன வந்து அவதூறு பரப்ப முடியுமோ பரப்போம். சீமான் அவர்கள் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாவா நடிக்கிறார். சீமான் அவர்கள் வந்து பிரதீப் ரங்கநாதனோட சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறார். இந்த வடிவேல் காமெடியில மாப்பிள்ள சொம்புல தண்ணி கேட்டாரு அப்படின்னு வைங்க, அதை அப்படியே போய் மாப்பிள்ள சொம்பு கேட்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் மாப்பிள்ள தங்கத்துல சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாரு. பிரதீப் ரங்கநாதனுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ அவரோட சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கும் போது இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் கிட்ட சீமான் போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதை நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பன்முகத்தன்மை இருக்கக்கூடாதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. இதே சீமான் அவர்களுக்கு பிஹைண்ட் வுட்ஸில் ஒரு விழா எடுக்கிறானுங்க. அதில் வந்து டைரக்டர் பாலா அவர்கள் பேசுகிறார். அதில் டே கருவாயா அப்படின்னு சீமான் அவர்களை செல்லமாக கூப்பிட்றாரு. அவர் டேன்னு சொன்னதுனால சீமான் அவர்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த நபர்னு அர்த்தமா? அது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி பாசம். இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அதே போல லிக்கு திரைப்படத்தில் சீமான் அவர்கள் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தை பற்றியும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இந்த கதை வந்து 2040 நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது ஆப்பு தான் ரெண்டு பேரும் சேரணுமா வேணாமா, ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவே எடுக்குது அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல சீமான் அவர்கள் பசுமை உலகம், பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அப்படி பேசும்போது இந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஒரு ஆப்பை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணாதீங்க, இயற்கையோடு ஒன்றி வாழ்றது தான் வாழ்க்கை, ஃபோனுக்குன்னு எதுவுமே இல்லாமல் அப்படின்றது தான் சீமான் அவர்களுடைய பார்ட்டாக வருது. ஸோ இந்த பிரதீப் ரங்கநாதன் போய் காதல் அது இதுன்னு விழுந்து இந்த டெக்னாலஜிக்குள்ளே விழுந்து இந்த ஆப்பை பயன்படுத்தி எப்படி சீரழிஞ்சு கடைசியில் வந்து இந்த பசுமை உலகமே மேல், இந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம வாழ்கிறதே தப்பு, இவ்வளோ அபரிவிதமான வளர்ச்சி அடையக்கூடிய டெக்னாலஜிங்கிறது என்றைக்குமே நமக்கு ஆபத்தில் போய் தான் முடியும் அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்கிற படமாக கூட இருக்கலாம். இந்த படத்தோட முடிவில் சீமான் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பிரின்சிபல் தான் மக்களுக்கு சரி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய திரைப்படமாக கூட அது அமையலாம். ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை பேசுகிறானுங்க. இது ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்து சீமானவர்களும் பிரதீப் ரங்கநாதனும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்லாம் வதந்தியை கிளப்பி விட்டானுங்க. முதல்ல திரைப்படம் வரட்டும்டா, ஏப்ரல் 10 இன்னும் 2 நாளில் ரிலீஸ் ஆக போகுது. அதில் அண்ணன் சீமான் அவர்களுடைய கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது, சீமான் அவர்கள் எங்கேயாவது கலாய்க்கப்படுறாரா, சீமான் அவர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஏதாவது வசனங்கள் இருக்கா, அப்படி எதையாவது விக்னேஷ் சிவன் காட்சிப்படுத்தி வச்சிருந்தா தமிழ்நாடு முழுவதும் இந்த லிக்கு திரைப்படம் அப்படிங்கிறது ஓடாது, ஸ்க்ரீனு கீஞ்சிரும். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சும்மா விட மாட்டானுங்க, தியேட்டரை சூறையாடிட்டு போயிடுவானுங்க. இது விக்னேஷ் சிவனுக்கு தெரியாதா? என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் அவர்கள் வந்து புரட்சி பேசுகிறாரு, மக்களை வந்து அரசியல் படுத்துகிறாரு, பெரும் கனவை தாங்கி நிற்கிறாரு, தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறாரு, அதனால் அவர் சீரியஸான திரைப்படம் மட்டும்தான் நடிக்கணும். ஏண்டா பெருங்கனவை தாங்கி நிற்கிறவனுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கக்கூடாது, அவன் ஒரு காமெடி ரோலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிக்கக்கூடாது, ஒரு பையனுக்கு அப்பாவாக நடிக்கக்கூடாது. புரியவே இல்லை. ஒரு நல்ல கலைஞனுக்கு எது தெரியுமா அழகு? ஒரு டைரக்டர் ஒரு கேரக்டரை கொடுக்குறாரு அப்படின்னா அதை முழுமை அடைகிற மாதிரி நடித்து கொடுத்துட்டு போகிறது தான் ஒரு உண்மையான கலைஞனுக்கு அழகு. இதை அண்ணன் சீமான் அவர்கள் திரைப்படம் அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன ஜஸ்டிஃபை, அண்ணன் சீமான் அவர்கள் இது திரைப்படம், இந்த கேரக்டருக்கு நம்ம என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுப்போம். பிரதீப் ரங்கநாதன் வந்து பேசும்போது சொல்கிறாரு, சீமான் அவர்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நம்மக்கிட்ட வந்து திரைத்துறையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அவர் அரசியல் பேச மாட்டார், அதே அரசியலில் இருக்கிறவங்கள்ட்ட சினிமா பற்றி பேச மாட்டார் அப்படின்னு நேற்று வந்த நடிகன் பிரதீப் ரங்கநாதன் அண்ணன் சீமான் அவர்களை குறித்து மேடையில் பெருமையாக பேசுகிறான். ஆனால் சீமான் அவர்களுடைய கட்சியில் பயணிச்சுட்டு அவருக்கு துரோகம் பண்ணிட்டு பாதிலே கட்சியை விட்டுட்டு ஓடுன இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் நொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தற்குறிகளுக்கு திரைப்படம் வேறு, அரசியல் வேறு, கேரக்டரைசேஷன் வேறு, பாலிடிக்ஸ் வேறு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான காணொளி பதிவு தான் இது. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள். சில கிறுக்கு பயலுக உட்காந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சீமான் இப்படித்தான் நடிக்கணும், இப்படியெல்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறவங்களோட பேச்சை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு வருகிற ஏப்ரல் 10 குடும்பத்தோடு போய் லிக்கு திரைப்படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.